வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். டிரான்சிஸ்டரோட கான்ஃபிகரேஷன் பேசிக் பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டிரான்சிஸ்டரில் ரெண்டு விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ், ரெண்டாவது ஒன்று அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் அவுட்புட்டில் வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இன்புட் வோல்டேஜுக்கும் கரண்ட்டையும் மெஷர் பண்ணுறது பேர் தான் என்னது இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா வரணும் கிடையாது. இன்புட்டில் கரண்ட்டை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு நிலையான ஐஐன்னு போட்டிருக்காங்கல்ல, ஐஐனா இன்புட் கரண்ட்டு கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு அவுட்புட் வோல்டேஜுக்கும் அவுட்புட் கரண்ட்டுக்கும், இது தப்பாக இருக்குது, உள்ள டீவியேஷனை வேறுபாடை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்னது அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதை இன்புட் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்புட் இம்பிடன்ஸ்னால் V பை டெல் VI பை டெல் I அப்படின்னா வர முடியாது. ஸ்மால் டீவியேஷன் இன் இன்புட் வோல்டேஜ் டிவைடட் பை ஸ்மால் டீவியேஷன் இன் இன்புட் கரண்ட். அதாவது வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜில் ஏற்படக்கூடிய மிக குறைந்த மாற்றத்திற்கும் இன்புட்டில் கரண்ட்டில் ஏற்படக்கூடிய மிக குறைந்த மாற்றத்திற்கும் இடையில் உள்ள விகிதம் தான் இன்புட் இம்பிடன்ஸ். இது எப்போ அப்படின்னா அவுட்புட்டில் நிலையான வோல்டேஜ் இருக்கும் பொழுது. ஓகேவா? ஸோ இப்போ காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் சர்க்யூட் டயக்ராம் பாருங்கள். இந்த சர்க்யூட் டயக்ராமில் ஸோ எமிட்டர் காமனாக இருக்குது. இதான் எமிட்டர் டெர்மினல். அவுட்புட்டில் இது கலெக்டர், இது பேஸு. இந்த டயக்ராம் எப்படி வரையுது அப்படின்னா, பேஸில் ஒரு அம்மீட்டரும் அடுத்து ஒரு வோல்ட் மீட்டர் கிரவுண்டில் என்ன பண்ணிடுங்க, கனெக்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி கலெக்டர் டெர்மினல், இந்த டிரான்சிஸ்டரோட கலெக்டர் டெர்மினல் ஒரு அம்மீட்ரு, அதே மாதிரி வோல்ட் மீட்ரு. பேரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்ரி, ரெண்டு சைடு இன்புட் சைடில் ஒரு பேட்ரி, அவுட்புட் சைடில் ஒரு பேட்ரி. இவ்வளோதான் கனெக்ஷன். ரெண்டு பக்கமும் இன்புட் சைடில் ஒரு அம்மீட்ரு வோல்ட் மீட்ரு ஒரு பேட்ரி, அவுட்புட் சைடில் ஒரு அம்மீட்ரு வோல்ட் மீட்ரு பேட்ரி கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ இந்த அம்மீட்டருக்கு ஒவ்வொன்றும் பேர், இன்புட் சைடில் உள்ள அம்மீட்டருக்கு வெளியே கரண்ட் வரதுக்கு வந்துச்சு அப்படின்னா அது அம்மீட்டரில் தான் கரண்ட்டை மெஷர் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த கரண்ட்டுக்கு பேர் ஐபி அப்படின்னு சொல்கிறோம். அவுட்புட்டில் கலெக்டர் வழியே ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை ஐசி அப்படின்னு என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். அம்மீட்டர் கரண்ட்டை மெஷர் பண்ணும், வோல்ட் மீட்டர் வோல்டேஜை மெஷர் பண்ணும். ஓகேவா? இந்த வோல்ட் மீட்டருக்கு பேர் பேஸ் டு எமிட்டர் வோல்டேஜ். பேஸுக்கும் எமிட்டருக்கும் இடையில் என்ன பண்ணியிருக்காங்க, கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கணும் இந்த வோல்டேஜுக்கு பேர் கலெக்டர் டு எமிட்டர் வோல்டேஜ். ஓகேவா? ஸோ இதான் கனெக்ஷன். இப்போ இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா அவுட்புட்டில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் எந்த வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். ரெண்டே கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் நீங்கள் எழுதிடுவீங்க. நான் இப்போ சொன்னதெல்லாம் எழுதியிருப்பாங்க. எமிட்டர் டெர்மினல் பொதுவாக இருக்கிறதுனால இது காமன் எமிட்டர் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் இந்த எமிட்டரை பொதுவாக கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன பேர், காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? அல்லது கிரவுண்டட் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா வரணும் கிடையாது. இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் அவுட்புட்டில் வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வைக்கணும். அவுட்புட் வோல்டேஜ் நம்மளுக்கு என்னது VCE. VCE தான் அவுட்புட் வோல்டேஜ். ஓகே, அந்த சர்க்யூட் டயக்ராமில் பாருங்கள், நம்ம வரைஞ்சி அந்த சர்க்யூட் டயக்ராமில் என்ன வோல்டேஜ் இருக்கோ அதான் அவுட்புட் வோல்டேஜ். அது VCE, கலெக்டர் டு எமிட்டர் வோல்டேஜ். இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு இன்புட்டில் உள்ள வோல்டேஜுக்கும் இன்புட்டில் உள்ள கரண்ட்டுக்கும் இடையில் உள்ள ரீடிங்கை தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். அதான் சொல்லியிருப்பாங்க. இன்புட்டில் உள்ள கரண்ட்டு பேஸ் கரண்ட்டு, இன்புட்டில் உள்ள வோல்டேஜுக்கு பேர் பேஸ் எமிட்டர் வோல்டேஜ். ஓகேவா? இது ரெண்டுக்கும் இடையில் ரீடிங் எடுக்கிறதுக்கு பேர் தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இன்புட்டில் என்ன கரண்ட் இருக்குது, இன்புட்டில் என்ன வோல்டேஜ் இருக்குது, இன்புட்டில் என்ன வோல்டேஜ் இருக்குது, விபின்னு இருக்கா. விபிக்கும் கரண்ட், இன்புட்டில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, பேஸ் கரண்ட்டுக்கும் இடையில் ரீடிங் எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அல்லது இன்புட் இம்பிடன்ஸ். ஓகேவா? ஸோ இதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இதுதான் பேராகிராஃபாக இருக்கும். அடுத்து பாருங்களேன், அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ இதுக்கு ஒரு டயக்ராம். அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் எந்த ரெண்டு ரீடிங் எடுத்தோம், இன்புட் வோல்டேஜ் VBE, இன்புட் கரண்ட் IB, இது ரெண்டுக்கு இடையில் நம்ம ரீடிங் எடுத்தோம். இப்படி ரீடிங் எடுக்கிறப்போ நம்மளுக்கு மெஷர் பண்ணுறப்போ இந்த மாதிரி தான் வோல்டேஜ் என்ன பண்ணும் கிடைக்கும். அவுட்புட்டில் எதை கான்ஸ்டண்ட்டாக வச்சோம், VCE கான்ஸ்டண்ட்டாக வச்சோம். எப்படி வைக்கலாம், 0வில் வைக்கலாம் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு 0வில் வச்சு ஒரு ரீடிங் எடுத்திருக்காங்க, அதுக்கு இந்த கிராஃபு. அடுத்து 0வோட கிரேட்டர் தன் 0ன்னு போட்டுருக்காங்க பாருங்கள். மேபி 5 வோல்ட்டாக இருக்கலாம் அல்லது 3 வோல்ட்டாக இருக்கலாம். 0வோட அதிகமான வோல்டேஜ் கிடைக்கிறப்போ கிராஃப் இப்படி கிடைக்கும். ஒரு 10 ரீடிங் எடுக்கிறப்போ நம்ம லேபில் எடுத்துருப்போம், அந்த மாதிரி எடுக்கிறப்போ இந்த மாதிரி கிராஃப் என்ன பண்ணும் கிடைக்கும்.
இது இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸு. அடுத்து அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு நம்மளுக்கு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொன்னோம். இன்புட்டில் கரண்ட்டாக என்ன பண்ணும், கரண்ட்டை கான்ஸ்டண்ட்டாக வைக்கணும். இன்புட்டில் கரண்ட் என்ன கரண்ட் ஓடுது, பேஸ் கரண்ட். காமன் எமீட்டர் கான்ஃபிகரேஷனுக்கு டயக்ராம்லேருந்து எழுதிடலாம். பேஸ் கரண்ட்டு கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு அவுட்புட்டில் உள்ள வோல்டேஜ் என்ன வோல்டேஜ், விசிஇ தான் அவுட்புட் வோல்டேஜ். டயக்ராம் பார்த்து எழுதுங்க. விசிஇக்கும் அவுட்புட்டில் என்ன கரண்ட் போகுது, ஐசிக்கும் இடையில ரீடிங் எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது பார்த்தேன் அப்படின்னா அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இன்புட்டில் கரண்ட்டை கான்ஸ்டண்ட்டாக வைக்கணும், அல்லது இது அவுட்புட் இம்பிடன்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இது நிறைய ரீடிங் என்ன பண்ணும், இதுக்கு எடுக்கிறப்போ அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடைக்கும். ஸோ என்ன பண்ணலாம், ஐபிஏ வேறு வேறு கான்ஸ்டன்ட்னா 0வாக இருக்கலாம், 2 mA, 0.5 mA, 1 mA, எது வேணாலும் என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ஒரு பக்கம் உள்ளதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு அடுத்த பக்கம் ரீடிங் எடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது, அதை கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இடையில கிராஃப் வரைகிறப்போ, அவுட்புட்டுக்கு கிராஃப் வரைகிறப்போ எதுக்கு இடையில வரைவோம், எது வேரியபிளாக இருக்குதோ அதாவது மாறுதோ ரீடிங் எடுக்கிறோமோ அதுக்கு இடையில கிராஃப் வரையும். ஐசிக்கும் விசிஇ தான் நம்ம ரீடிங் எடுத்தோம். கான்ஸ்டண்ட்டாக எதை வச்சோம், பேஸ் கரண்ட். இன்புட்டில் பேஸ் கரண்ட்டை கான்ஸ்டண்ட்டாக வச்சோம். ஸோ பேஸ் கரண்ட்டை 0வில் வச்சுட்டு ஒரு ரீடிங் எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்கும். அடுத்து 20 mA கரண்ட் வந்து மில்லி ஆம்பியரில் இருக்கும். ஆம்பியரில் இருந்தால் ஹை கரண்ட்டு, அது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அடுத்து 40 mA வைக்கிறப்போ ஒரு ரீடிங் கிடைக்கும். 60 mA கரண்ட்டை வச்சுட்டு ஐசிக்கும் விசிக்கும் இடையில ரீடிங் எடுக்கிறோம். இந்த மாதிரி கிராஃப் கிடைக்கும். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு பேர் தான் என்னது, அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா. அடுத்து இன்னும் 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, அதை பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.